எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்களோட பிளாக் படி. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் பார்க்குறேன்ல. ஸோ டோக்கியோவோட அப்டேட் என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஒரு வருஷமா வீடியோவே போடலை. இன்னைக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பேசிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey Siri, call Black Buddy. Calling Black Buddy. Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my startup shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping Uzi, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be assy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce with a cutie. எஸ் ப்ரோ, டோக்கியோ தொலைஞ்சிருச்சு. நம்மளோட R15V4 தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் பைக்கு ஆட்டை போட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நான் வீடியோஸாக போட்டிருப்பேன். கிடச்சிச்சு, கிடைக்கல, தேடிக்கிட்டு இருந்தோம், எல்லாமே பண்ணோம். பட் ஃபைனலி பைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. போலீஸ்கிட்ட போயிட்டு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கி அதை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அனுப்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 மாதம் இருக்கும். இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டையுமே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. பட் அவங்க இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் கூட ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கம்பெனியோட மேனேஜருக்கு ஃபோன் அடித்தாலோ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணி இப்படி எனக்கு நான் இப்போவே நான் ரைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பைக் தொலைஞ்சு அடுத்த நாளே நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் ஃபுல் வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் வளரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஸ்பீடாக பேசணும்னு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அண்ட் சப்போர்ட் மீ. இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கோம். ஓகேவா, நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த கம்பெனிக்கு நம்ம சொல்லியாச்சு. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன கம்பெனினா லிபர்ட்டி ஜென்ரல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். இந்த ஒரு ஸ்டாச்சு ஒன்று டார்ச் லைட்டை வச்சுட்டு இருக்கும். அது டார்ச் லைட்டை வச்சுட்டு இருக்கிறது என்கிட்ட மட்டும் தான் வெளிச்சிருக்குன்னு காட்டுறக்கா, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறக்கான்னு தெரில. கடைசியில் நமக்கு என்னன்னா, நமக்கு தூக்கி வாயில் வாழைப்பழம் தூக்கி வச்சுட்டாங்க. இது வரைக்கும் இன்னும் கிளைம் ஆகலை. அங்கே ஃபோன் பண்ணால் எந்த வித ரெஸ்பான்ஸும் கிடையாது. நம்ம அந்த கஸ்டமர்கள் கால் பண்ணி இப்படி எனக்கு ரெஸ்பான்ஸே இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம், மெயில் பண்ணதுக்கு அப்புறம், எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு நான் மெயில் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. இப்படி சாரி, உங்களோட இது நாங்கள் சீக்கிரமாக இது பண்ணி தரோம். எங்களோட சீனியர் ஆஃபீஸரோட நம்பரை அனுப்புகிறேன், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எதனால தெரிவிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே இந்த சென்னை பிரான்ச்சில் இருக்கிற ஒரு சாரோட நம்பர், கோபாலகிருஷ்ணன் சாரோட நம்பரை வாங்கி நானும் அடிக்கடி கால் பண்ணிட்டே இருந்தேன். அவர் எடுக்கவும் மாட்டார். எப்போது எடுப்பார், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் சார், நீங்கள் அப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சுருவார். இது வரைக்கும் என்ன வண்டி எப்படி இது பண்ணுச்சு, இல்லை என்ன உங்களோட நம்பரு, அதையாவது கேட்கணுமா ஃபோனில், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பார்த்துருந்தேன். நான் வாட்ஸ்அப் பண்ணால் ஒரு ரிப்ளையும் இருக்காது. வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை கிடையாது, ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது கிடையாது, கட் பண்ணி விடுறது எல்லாமே பண்ணாங்க. இருக்கிறதுல டெம்ப்ட் பண்ணி விட்டாங்க நம்மளை. நானும் மறுபடியும் நானும் அடிச்சுக்கினே தான் இருக்கிறேன். யாரா மெசேஜ் இருக்குது? ஓகே, நானும் அடிச்சுக்கினே இருக்கேன். நோ ரெஸ்பான்ஸ். லாஸ்ட்டாக 1 month ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி ஃபோன் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு இருக்கேன். நோ ரெஸ்பான்ஸ். இல்லை நான் வெளியே இருக்கிறேன் சார், நான் ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் சார் அப்படின்றது. கூப்பிட்டா தானே உண்டு, கூப்பிட்றதே கிடையாது. மெயில் பண்ணி கம்ப்ளைண்ட் அடிச்சதுக்கப்புறம் வந்த நம்பருமே அவர் நம்பர் தான். இவ்வளோ நேரம் நான் அவர் பின்னாடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வேற ஏதாவது நம்பர் தருவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் அவர் நம்பரே தாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். சென்னை பிரான்ச், அதாவது இப்போ அந்த லிபர்ட்டி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பக்கமோ இல்லை அதுக்கு தெரிஞ்ச யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் சேம் தான், பிளாக் படி தமிழ். ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இல்லைனா ஃப்ரெண்டு மூலமாக மூவ் பண்ணி எனக்கு கொஞ்சம் அந்த கிளைம் கொஞ்சம் வாங்கி தர முடிஞ்சு அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கித்தாங்க. ஏன்னா நான் பைக் வாங்கினதும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் பைக் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம் எல்லாத்துக்கும் தெரியும். அது திருடு போனதும் தெரியும். அதை கம்ப்ளைண்ட் பண்ணி நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டு மறுபடியும் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அடபடலைன்னா நம்ம என்ன பண்ணுறது எனக்கு புரியலை. இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே வேற என்ன பண்ண முடியும்? பைக் தொலைஞ்சிருச்சுன்னு போர்டை பிடிச்சிட்டா சென்னையில் போயிட்டு நடு ரோட்டில் போய் நிற்க முடியும்? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தர்றதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ கறி வலிக்குங்கிறேன் நான். ஏதோ அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து தர்ற மாதிரி இவ்வளோ யோசிக்கிறாங்களே. இன்சூரன்ஸு நம்ம வண்டி எடுக்கும் போதே போட்டாச்சு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, கீழேருந்து அந்த லேண்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஆஃபீஸர் வருவாங்கல்ல அவங்களும் பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் கிளைம் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க.
தயவு செஞ்சு யாராவது இந்த லிபர்ட்டியில் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்து வருதுன்னா ரெனியூ பண்ணாதீங்க, வேற ஏதாவது நல்ல கம்பெனியாவது போயிருங்க. சரியா? பிறகு என்னைய மாதிரி தான் இப்படி புலம்பிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். 2 வருஷம் ஆச்சு பைக் தொலைஞ்சதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அதில் 1 வருஷம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையிலே போயிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்னு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறது அவங்க கொஞ்சம் டிலே பண்ணாங்க. எல்லாம் வாங்கி எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் கொரியர் பண்ணியாச்சு சென்னைக்கு. இவங்க இப்படி 4 டைம் என்னைய சென்னைக்கும் அங்கேயும் வர சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கே வந்து எனக்கு காசு காலியாக போயிடும். கிளைம் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை தர வேண்டியது 1,67,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து கிளைம் ஆகுச்சுன்னா தரையே மாட்டேங்கிறாங்களே. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. ஸோ லிபர்ட்டியில் யாராவது இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அடுத்த வாட்டி ரெனியூ பண்ணாதீங்க, புதுசாக போடுறேன் அதில் போடாதீங்க. நீங்கள் எந்த இடத்துல பைக் எடுக்கிறீங்க, இப்போ யமகா ஷோரூம், பஜாஜ் ஷோரூம், இந்த மாதிரி ஷோரூம்லாம் பைக் எடுத்தீங்கன்னா அங்கேயே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் பேசாதீங்க. அந்த சர்வீஸ் மேனேஜர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போயிட்டு ப்ரோ இப்படி என் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி சில வண்டி வரும்ல, அதில் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் உடனே கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க, எது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அந்த சர்வீஸ் மேனேஜர்கிட்ட கேளுங்க. ஏன்னா சில வண்டி ஆக்சிடென்ட் ஆகி வரும். என் ஃப்ரெண்டு வண்டிலாம் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, V3 ஆக்சிடென்ட் ஆச்சு. நம்ம பைக் எடுக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்தா அப்படி அவர் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த வண்டி வந்து ஃப்ரண்ட் அலாய் எல்லாமே பெண்ட் ஆகி கொஞ்சம் பயங்கரமான அடி, ஒரு சைடு ஃபுல்லாக காலி. அதை நீட்டாக கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்ன ஃபைனான்ஸ் அப்படின்னா அது வந்து சோலா ஃபைனான்ஸு, சோலா இன்சூரன்ஸு. ஸோ நீட்டாக கிளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த சர்வீஸ் மேனேஜர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் போடுங்க. என்னைய மாதிரி நான் தான் ஐயோ அந்த டைலாக் வேற நல்லா சொன்னாங்களே. நினைச்சிட்டு இருக்காப்ல நான் தான் வளர்த்தி ஊருக்குள்ள நான் பெரிய புத்தி நினைச்சிட்டு இருக்காப்ல இவரு. மறந்துருச்சே, நான் முடிஞ்சு அதை கட் பண்ணி போடுறேன் நான். அப்படின்ட்டு அங்கே பெங்களூர்ல போய் எடுத்துட்டு வந்துட்டு பைக்கையும் தொலைச்சிட்டு இப்படி வந்து புலம்பிட்டு வந்து இருக்காதீங்க. சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக லோக்கல்லையே பைக் எடுங்க. என்ன மாதிரி தூக்கிங்கன்னு போயிடாதீங்க அங்கிட்டு. நான் தான் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் வண்டியாக எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிந்தாஸ்தான் அலைஞ்சிட்டு இப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட அப்டேட்டு. டோக்கியோ இனி வராது, தெளிவாக சொல்லிக்கங்க. நானே இப்போ என் ஃபோனில் ஒரு பிக்சர் கூட டோக்கியோட பிக்சர் இருக்காது. சரிங்களா? ஏன்னா மொத்தத்தையும் மறக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் நான் மறந்துருக்கிறேன். சரிங்களா? ஒரு பிக்சர் இருக்காது, எதுவுமே. தம்ப்நெயில் கூட நான் இப்போ ஏதாவது ஒரு வீடியோவில் இருக்க தம்ப்நெயில் டவுன்லோட் பண்ணி தான் எடிட் பண்ணி போடணும். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நான் மறந்துட்டேன். ஃபோனில் எந்த பிக்சருமே இல்லை, என்னோட டோக்கியோட ஒரு பிக்சர் கூட இருக்காது, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு மறக்கிறதுக்கு வேறு வழி தெரியல. ஸோ நீங்களும் கமெண்ட்டில் மறுபடியும் வந்து டோக்கியோன்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க, மன கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? இப்போ தான் ஏதோ இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இந்த 1 நிமிஷம் வீடியோ சுருக்கி போட்டு ஓரளவு வந்து வியூஸ் வந்துட்டு இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல் வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருவேன். இப்போ வந்து என்ன கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் வண்டி RC 200 ஒன்று இருந்துச்சு, பழைய மாடலு. ஸோ அதை வாங்கி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, பர்ஃபார்மன்ஸ் அப்டேட்டு அண்ட் மாடிஃபிகேஷன் அப்டேட்ஸ் வந்து பண்ணதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு பிட்டும் என்ன சொல்கிறது, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃப்ரண்ட் வைசர் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், எப்படி கலத்தணும், எப்படி மாட்டணும், எப்படி எதுலலாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற எல்லா ஃபுல் டீட்டெயிலுமே 1 நிமிஷத்தில் அப்படியே சுருக்கி கம்ப்ரஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி போடுற வீடியோ உங்களுக்கு பார்க்கணும். நீங்கள் இவ்வளோ நாள் யூடியூப்ல வந்து நிறைய பேர் ஃபுல் வீடியோ பார்க்குற கண்டென்ட் தான் நமக்கு அதிகம். ஸோ அந்த மாதிரி பார்க்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போங்க, 1 நிமிஷத்தை சுருக்கி போட்டிருப்பேன். பட் அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். அது நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா 1 நிமிஷத்தில் சொல்லும்போது எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ இந்த நட்டை கலட்டணும்னு சொல்லிடுவேன், பட் அந்த நட்டை கலட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறத வந்து நான் சொல்ல முடியாதுல்ல. இந்த ஃப்ரேமை தூக்கி இப்படி வைக்கணும்னு சொல்லிடுவேன், ஆனால் அதை வைக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் இடிக்கும், என்னென்னலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதை எப்படி அமுக்கணும், சப்போஸ் அது ஓவர் அமுக்குனா உடஞ்சிரும், இல்லை இதை கலட்டும் போது என்னென்ன ஒயரிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லணும்னா ஃபுல் வீடியோ நம்ம தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு, 8 நிமிஷம் ஆயிருக்கு. போதும், நான் வீடியோ சீக்கிரம் முடிச்சிருந்தேன். இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஆல்ரெடி 1 நிமிஷம் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 18 எபிசோட்ஸ் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு 15 இல்லை ஒரு 12 எபிசோட் ஒர்த்து. சரிங்களா? அதாவது உண்மையிலே கலத்தி மாட்டிருப்பேன், மீதி எல்லாம் வந்து அப்படியே ராய் விட்டுருப்பேன். ஸோ 15 எபிசோட் கூட ஒர்த்து. இந்த வீடியோஸ்க்கு எல்லாமே லென்த் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாட்டி கண்டிப்பாக நான் போடுவேன், ஏன்னா கண்டென்ட் நிறையா இருக்குது, வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பில் இருக்காது, இப்படி இருக்காது, இப்படி இருக்கும், ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி. ஸோ இப்படி நான் பேசிக்கிட்டு இருப்பேன், சைடில் இந்த இடத்துல அது ஓடுற மாதிரி, அதோட ஸ்டில்லு காட்டுற மாதிரி, அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா?
ஏன்னா ஒரே ஆங்கிள் தான் வச்சு எடுக்கிறேன், 2 ஆங்கிள் வச்சு எடுக்கிற அளவுக்கு நமக்கு வசதி பத்தாது. வசதி மீன்ஸ் வசதி பத்தாது தான், ஓகேங்களா? அதாவது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், இல்லை அதுக்கு கேமராமேன் வைக்கணும், அதுக்கு எடிட்டர்லாம் வைக்கணும், அந்த அளவுக்குலாம் நமக்கு இல்லை. ஏன்னா தொலைஞ்சு போன பைக்குக்கே நான் இன்னொரு பைக் வாங்க முடியாமல் தான் இருக்கிறேன் இது வரைக்கும், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா, RC200 எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பைக்ஸாக எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கேன். இதெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கடன் வாங்கின ஐடியாஸ் தான், அவங்களாம் எப்போவோ பண்ணிட்டாங்க, நம்ம இப்போ தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மறுபடியும் பிளாக் படி ஃபுல் வீடியோக்கு வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி சொன்னீங்கன்னா புண்ணியமாக போகும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஸோ மச், பாய், லவ் யூ ஆல். அந்த இன்ஸ்டாகிராமை பார்க்க மறந்துடாங்க, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த ஃபுல் வீடியோஸ் போட சொல்லுங்கள், பண்ணிக்கலாம், ஓகேவா? பாய்.